I welcome you to learn English. இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த லேர்னிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் தமிழில் கேள்விகள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன் அவர் தவறான விடையை எழுதி கொண்டிருந்தார், ஏன் அவர் எழுதிவிட்டு அளித்தார், இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. அந்த கொஸ்டின்ஸை நான் கொடுத்துட்டேன், பட் ஷஃபிள் பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்கிற வார்த்தைகளை மாற்றிருக்கேன். நீங்கள் அதை கரெக்டான வார்த்தைகளை ஃபிக்ஸ் பண்ணி கொஸ்டின்ஸை கண்டுபிடிக்கணும். தமிழ் வாக்கியங்களை பார்த்துட்டு டைரெக்டாக நீங்கள் சொல்லி பார்க்கணும் இங்கிலீஷில். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கணும். இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் அண்ட் எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ்லேருந்து தான் இந்த எக்ஸசைஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அவருக்கு இப்போது என்ன வயது, அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர், அவருடைய பிறந்த நாள் எப்போது, இந்த கேள்விகளை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸ்டார்டிங் வேர்டு கரெக்டாக நான் கொடுத்துட்டேன். அதை ஃபாலோ பண்ணுற வேர்ட்ஸ் இடம் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஸ்டின் கிடச்சிரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹவு ஓல்டு இஸ் ஹீ நவ், அவருக்கு இப்போது என்ன வயது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. வாட் ஆர் தே டூயிங், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. when is his birthday, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. கேள்விகளை நல்லா பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த ஸ்டார்டிங்கில் வர்ற வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் ஹீ அப்படின்னு தான் அந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும். அதை ஃபாலோ பண்ணுற வார்த்தைகளை கண்டுபிடிச்சிங்கனாலே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் வாக்கியங்களை படிச்சுட்டு தென் ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸை பார்த்து கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போ அவர் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு, அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் இஸ் ஹீ ஈட்டிங் நவ், அந்த ஈட்டிங் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேளுங்க. வாட் இஸ் ஹீ பிளேயிங் நவ், வாட் இஸ் ஹீ திங்கிங் நவ், இந்த மாதிரி வேர்ப்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவர் எப்போதும் என்ன சாப்பிடுவார், எப்போவும் அவர் என்ன சாப்பிடுறார், இது ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்குற கேள்வி. வாட் டஸ் ஹீ ஈட் ஆல்வேஸ், வாட் ஹேஸ் ஹீ ஈட்டன் ஜஸ்ட் நவ், அவர் இப்போ என்ன சாப்பிட்டாரு. வாட் ஹேஸ் ஹீ ஈட்டன், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. அதாவது ஒரு செயல் நிகழ்காலத்தில் நடந்து முடியுது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கேட்கணும். வாட் ஹேஸ் ஹீ ஈட்டன், அவர் இப்போ என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஹேஸ் ஹீ டோல்ட் நவ், இப்போ அவர் என்ன சொன்னார். ஸோ அந்த வேர்பை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன் அவர் தவறான விடையை எழுதி கொண்டிருந்தார், எழுதி கொண்டு இருந்தார் கடந்த காலத்தை குறிக்குது. அதாவது கடந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்ததை குறிக்குது. அப்போ அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்த கேள்வி பாருங்கள். ஏன் அவர் எழுதிவிட்டு அளித்தார், ஏன் அவர் அதே விடைகளை எழுதினார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் வாஸ் ஹீ ரைட்டிங் ராங் ஆன்சர், ஏன் அவர் தவறான விடையை எழுதி கொண்டிருந்தார். ஒய் வாஸ் ஹீ ரைட்டிங், இந்த ஹீ வாஸ் ரைட்டிங் அது பாருங்களேன், அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். ஒய் ஹேட் ஹீ ரிட்டன் அண்ட் எரேஸ்டு, ரெண்டு செயல்கள் நடந்திருக்கு. ஒன்று எழுதுனது, அப்புறம் அழிச்சது. ஓகே, இதில் முதல்ல நடந்த செயல் எழுதுனது, அதனால் அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒய் ஹேட் ஹீ ரிட்டன், முதல்ல நடந்த செயல் எழுதுனது, ரிட்டன் அதுக்கு ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வேர்ப் எரேஸ், அழிச்சது, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். அடுத்தது ஒய் டிட் ஹீ ரைட், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டென்சஸ் பற்றி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டென்சஸில் டவுட் இருந்துச்சுன்னா சர்ச்சில் டென்ஸ் நேம் டைப் பண்ணி சென்டாக்ஸ் அப்படின்னு கண்டினியூ பண்ணிங்கனாலே அந்த வீடியோ லிங்க் கிடச்சிரும். நவ் லுக் அட் தீஸ் கொஸ்டின்ஸ். அவர்கள் இப்போது எங்கே போய் கொண்டிருக்கின்றனர், அவர்கள் லஞ்சுக்கு எங்கே சென்றிருந்தனர், அவர்கள் இத்தருணத்தில் எங்கு செல்வார்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விகளை இங்கிலீஷில் சொல்லுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர்கள் இப்போது எங்கே போய் கொண்டிருக்கின்றனர், வேர் ஆர் தே கோயிங் நவ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் லஞ்சுக்கு எங்கு சென்றிருந்தனர், எங்கே போயிருந்தனர், அப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு. வேர் ஹாவ் தே கான் ஃபார் லஞ்ச், இல்லைனா வேர் டிட் தே கோ ஃபார் லஞ்ச். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும் கேட்கலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் கேட்கலாம். வேர் டூ தே கோ அட் திஸ் மொமெண்ட், இத்தருணத்தில் எங்கு செல்வார்கள். வேர் டூ தே கோ அட் திஸ் மொமெண்ட். இந்த மாதிரி WH டைப் கொஸ்டின்ஸ்
அதே மாதிரி வேர்பல் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா? நீ ஏற்கனவே இந்த படம் பார்த்திருக்கிறாயா? என்ன பார்ப்பாய்? காமெடி ஆர் ஹாரர்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விகளை ஃப்ரேம் பண்ணுங்கள். இதில் நான் வேர்பல் கொஸ்டினையும் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீ ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறாயா? ஸோ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆர் யூ வாட்சிங் எ மூவி? ஹாவ் யூ வாட்ச்ட் திஸ் மூவி ஆல்ரெடி? ஏற்கனவே இந்த மூவி பார்த்துட்டியா? வாட் டு யூ வாட்ச்? காமெடி ஆர் ஹாரர்? என்ன பார்ப்பாய்? வாட் டு யூ வாட்ச்? காமெடி படமா ஹாரர் படமா? இது சரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறதா? இந்த வேலை செய்யப்பட்டு விட்டதா? ஏன் இந்த வேலை கொடுக்கப்பட்டது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இஸ் திஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி? இது சரியாக வேலை செய்து கொண்டிருக்கிறதா? இஸ் திஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி? ஹேஸ் திஸ் ஒர்க் டன்? இந்த வேலை செய்யப்பட்டு விட்டதா? ஹேஸ் திஸ் ஒர்க் டன்? ஒய் டஸ் திஸ் ஒர்க் கிவன்? ஏன் இந்த வேலை கொடுக்கப்பட்டது? ஏன் அவர் பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? ஏன் அவர் கேள்விகள் கேட்டார்? கேள்விகள் கேட்டார், இது கடந்த காலம். ஏன் அவர் உதவி கேட்கிறார்? இது நிகழ்காலம். இந்த 3 கொஸ்டின்ஸுக்குமே ஒரே வேர்பு தான் நான் கொடுத்துருக்கேன், ஆஸ்க். அதனுடைய வேரியஸ் டென்ஸ் ஃபார்ம்ஸில் கொடுத்துருக்கேன். ஆஸ்க், ஆஸ்கிங், ஆஸ்க்டு. ஸோ கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த கொஸ்டின்ஸை கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் அவர் பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? அந்த கேட்டுட்டு இருக்கிறது அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒய் இஸ் ஹி ஆஸ்கிங் மணி? இஸ் அப்படிங்கிறது பி வேர்ப். மேக்ஸிமம் பி வேர்ப் வர்றப்ப கண்டினியூஸ் ஃபார்ம்ஸ் வரலாம். ஒய் இஸ் ஹி ஆஸ்கிங் மணி? ஏன் அவர் பணம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒய் ஹேஸ் ஹி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ்? ஏன் அவர் கேள்விகள் கேட்டார்? நிகழ்காலத்தில் அவர் கேள்வி கேட்டது நடந்துருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம், ஒய் ஹேஸ் ஹி ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ். இதுவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் கேட்டு அப்படின்னா அந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஒய் டிட் ஹி ஆஸ்க் கொஸ்டின்ஸ்? ஏன் அவர் உதவி கேட்கிறார்? ஒய் டஸ் ஹி ஆஸ்க் ஹெல்ப்? ஒய் டஸ் ஹி ஆஸ்க்? இந்த டஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு வரும், ப்ளூரலுக்கு டூ வரும். ஒய் டஸ் ஹி ஆஸ்க் ஹெல்ப்? ரொம்ப சிம்பிளான, அட் தி சேம் டைம் எஃபெக்டிவான எக்ஸசைஸ் பண்ணோம். ஈஸியாக கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண இனிமேல் உங்களால் முடியும். ஸோ WH டைப் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.